தெரியலையா? மித்ரா, leave salary encashment, Ashwini, Vijayalakshmi. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. விஜயலட்சுமி சொல்லுங்க கண்ணா. அஸ்வினி சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ம் 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 குட். ஆ சூப்பர்ரா. சூப்பர் அஸ்வினி, வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். மித்ரா கிராஜுட்டி ரூல் கண்ணா. படிச்சிட்டியாடா? இல்ல வேற யார? சரி சொல்லு சொல்லு சொல்லு. ம் ம் சரி. செல்லம் செல்லம், அது டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் தானே இப்ப சொல்றீங்க? கண்டினியூஷன் ஆஃப் சர்வீஸ்ல வந்து வெதர் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ஃபுல்லி டாக்ஸபிள். டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ்ல கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட். சொல்லுங்க. ம் ம் குட். எனி ஃபிராக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 மந்த்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ 7 இயர்ஸ் 9 மந்த்ஸ்னா என்ன ட்ரீட் பண்ணுவீங்க அத? 8 மந்த்ஸ் 8 இயர்ஸ் ட்ரீட் பண்ணோம் சரியா? எனி ஃபிராக்ஷன் இன் எக்ஸஸ் ஆஃப் 6 மந்த்ஸ்ல 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் 7 இயர்ஸ் 4 மந்த்ஸ் 7 இயர்ஸ் 8 மந்த்ஸ் அப்படி இருந்ததுன்னா அடுத்த இது 8 இயர்ஸ் போட்டுருணும். ஓகேவா? நாட் இது வந்து கவர்டு பை நாட் கவர்டு பை பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி ஆக்ட் வந்து ம் ம் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட்ரா. பென்ஷன் யார் சொல்றீங்க? ப்ரொவிஷன் வர்ஷிதா, பென்ஷன் சொல்லுங்க செல்லம். ஆ ஆ ம் 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 வெரி குட் வெரி குட், சூப்பரா சொல்றீங்க. ம் சூப்பர். வஷிதா வெரி குட், மித்ரா வெரி குட். அப்புறம் அஸ்வினி சொன்னாங்களா? வெரி குட் சூப்பர். விஜயலட்சுமி இது சொல்லுங்க கண்ணா. ஹோட்டல் ஆச்சு ஹாஸ்டல் அலவன்ஸும் எஜுகேஷன் அலவன்ஸும் எவ்வளோடா?
Very good. Mm, mm, good. வேற யாரு இருக்கா? திரா அஸ்வினி. அஸ்வினி, ட்ரக் டிரைவர் அலவன்ஸும் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் சொல்லுங்க கண்ணா. ஆ. ம், 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 ம். Whichever is less is exempted. Exempted. Whichever is less. Super. Very good, very good, very good. ஏய் 105 பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் அப்புறம் அந்த இது ஒன்று சொல்லியிருக்கேன். மித்ரா நேத்திக்கு வரலன்னா. ஓகே. மித்ரா 2 பேஜ் பிரிண்ட் அவுட். நேத்திக்கு டேரக்ட் டாக்ஸ் வந்தீங்களா? சரி சரி சரி. ஓகேடா, ரைட். ஞாபகம் இல்லை. ஸோ இது வரைக்கும் முடிச்சோம் நேத்திக்கு. பர்கோசைட்ஸ். ஸோ பர்கோசைட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கம்பெனி மோட்டர் கார் ஃபெசிலிட்டி, வெஹிக்கல் ஃபெசிலிட்டி, டொமஸ்டிக் சர்வெண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி ஒரு ஆளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பர்கோசைட்ஸ். பர்கோசைட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேஷுவல் emoluments or benefits attached to an office or position in addition to salary or wages which is availed by an employee. They are called as benefits in addition to the normal salary. ஓகேவா? இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், கன்செஷன் இன் ரெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அகாமடேஷன், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்க போறோம். இப்போ இதெல்லாம் எக்ஸம்டட்ரா. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல எது நடந்தாலும் எக்ஸம்டட். டீ, காஃபி, ஃபுட்டு, ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி, கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி பிட்வீன் ஆஃபீஸ் டு ரெசிடென்ட், ஓகே, ட்ரைனிங் ஃபார் தி ஆஃபீஸ். அதே மாதிரி எனி பர்குசைட் ரிசீவ்டு பை அன் எம்ப்ளாயி ஃபார் ரெண்டரிங் சர்வீசஸ் அவுட் சைட் இந்தியா பை த கவர்மெண்ட் டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, திஸ் ஒன் வந்து எக்ஸம்ட். அப்புறம் கான்ட்ரிபியூஷன் சம் ஸ்பெசிஃபைடு ஸ்கீம்ஸ் டு ஸ்டாஃப் குரூப் இன்சூரன்ஸ், அது எல்லாமே வந்து எக்ஸம்ட். Loans given at nil or concessional rate of interest by employer provided the aggregate amount does not exceed 20,000 exempt. Medical treatment of diseases interest free loan அது exempt. அப்புறம் கோவிடுக்காக ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோவிட்-19, அது வந்து ஆக்சுவலா எக்ஸம்ப்டட். ஜென்ரலா எனி ப்ரொவிஷன் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஓகே, அட் ஆஃபீஸ் எல்லாமே எக்ஸம்ட் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பீரியாடிக்கல் ஜேர்னல்ஸ் ஃபார் ரிலேட்டிங் டு ஒர்க், டெலிஃபோன் யூஸ்டு ஃபார் ரிலேட்டிங் டு ஒர்க், எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ் வந்து எஜுகேஷனல் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, அதாவது educational facility the children of an employee in an institution owned or maintained by the employer provided the cost of facility does not exceed 1000 per month வரைக்கும் exemption. சரியா? அதுவும் restricted to 2 children. லேப்டாப் whether to use or at home, ஓனர்ஷிப் வந்து see இப்போ ஆஃபீஸ் லேப்டாப்லாம் இருக்கு இல்லையா, ப்ரொவைடட் பண்றாங்களா, அதெல்லாம் வந்து it is all exempted from it is exempted from tax. ஓகே. அப்புறம் எம்ப்ளாயி கையில போகாம எம்ப்ளாயர் கிட்டயே இருக்கு, ஆனா எம்ப்ளாயி என்ஜாய் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். லீவ் டிராவல் கன்செஷன் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஜட்ஜுக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு அஃபீஷியல் ஆஃப் பார்லிமெண்ட், யூனியன் மினிஸ்ட்ரி, கவர்மெண்டா இருக்காங்கன்னா எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இங்கேருந்து எம்பிஸ்லாம் போறாங்கல்ல, அங்க போய் டெல்லியில போயிட்டு ஸ்டே பண்ணி இல்ல, பார்த்துருக்கீங்களா கனிமொழி? அப்புறம் அவர் பேர் என்ன, ஏதோ ஒரு மாறன், கலாநிதி மாறனா, ஞாபகம் வர மாட்டேங்குது. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருந்தாரே முருகன், பிஜேபி பர்சன், கோயம்புத்தூர் தானே மித்ரா அவரு?
எம்பியா இருக்காரு முருகர். ஆனா இப்ப அண்ணாமலை ஆனா எம்பி கிடையாது செல்லம். இவ்- இல்ல இவர் கோயம்புத்தூர் பர்சன் இல்ல, சாரி. கொன்னூர் எங்க இருக்கு? கொன்னூர் தெரியல எனக்கு. ஓ குன்னூர் வந்ததுனா. ஓகே. ஆ இவர் வந்து போன வாட்டியும் இருந்தாரு இந்த வாட்டியும் இருந்தாரு, ஆனா ஏதோ இது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். முருகர் இவருக்கெல்லாம் இவர் போய் அங்க ஸ்டே பண்றாருல அந்த ஒஃபீஷியல் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்களா யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், சுரேஷ் கோயல். ம், இப்போ ஒரு சூப்பரா ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? ஏர்போர்ட்ல காஃபி டீ எல்லாம் 10 ரூபாய். பாத்தீங்களா? தெரியுமா உங்களுக்கு? பேப்பர் படிக்கணும், பிரேக்கிங் நியூஸ் பார்க்கணும். 27th February டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இட் வாஸ் ஆக்சுவலி டிக்ளேர்ட் பை யர் நோ சென்ட்ரல் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஒரு பேர் நல்ல பேர், யூனியன் சிவில் ராம்மோகன் நாயுடு. உதான் யாத்ரி கேஃப். ஓகேவா? கொல்கட்டால இப்ப சென்னையில பண்ணிருக்காங்க. இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா கண்ணா? யாராவது கெஸ் பண்ண முடியுறதா? இத வச்சு பார்க்க முடியுதா நான் ஷேர் பண்றத? The cave is managed by disabled people. சூப்பர்ல? படிச்சு கோ த்ரூ பண்ணுங்க. இது அந்த வீடியோ போட்டுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லுங்க. சமோசா 20 ரூபா, ஸ்வீட் 20 ரூபா, டீ 10 ரூபா, காஃபி 20 ரூபா. என்ன அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லு. அ, எல்லாருமே எல்லாருமே வாங்கி கொடுக்கலாம். 210 ரூபாடா காஃபிங்க. யாராவது ரீசெண்டா போனீங்களா ஏர்போர்ட்டுக்கு? ம், காஃபி. ஐயோப்பா, ஹாரிபிள். 250 rupees மினிமம். அங்க போனாலே 200 ரூபாய். இப்ப 4 பேர் காஃபி கூட்டா 10 ரூபாய். இவர்தான் அந்த இவர். ஆக்சுவலா யோசிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இந்த பர்சன் ஒரு பேர் என்ன தெரியுமா? இப்ப மறந்துட்டேன். ராம்மோகன் நாயுடு. கிஞ்சிருப்பா ராம்மோகன் நாயுடு, சிவில் அவியேஷனோட. ஓகேவா? பெரிய காஸ்ட். ரைட். ஸோ ஸோ அதே மாதிரி அகாமடேஷன் on a transfer of employee in a hotel for a period not exceeding 15 days in aggregate. Accommodation in a remote area to an employee working at a mining site or an onshore exploration site or a project execution site or a dam site or a power generation site or an offshore site. இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க கடா. நல்லா exempted perque sites.
இங்க பாருங்க, வஷிதா அந்த கொஸ்டின் படிங்க கண்ணா. சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இப்போ அதான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சரியா? பேசிக் salary 75,000 பர் மந்த்னு சொல்றாங்க. He has provided a rent free accommodation. So 60% of DA only forms part of retirement benefits. Uh, he hires such accommodation at a monthly rent of 7,900 or owns such accommodation. So first provisions சொல்லி தரேன் ஒரே நிமிஷம். எனக்கு பேஜ் நம்பர் சொல்லுங்களா யாராவது? ஷிதா மித்ரா. ம். கிளாஸ் இருக்கு. So
நான் இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன். ப்ரொவிஷன் இந்த இன்னொரு புக்ல இருந்து ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சரியா? இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். சிக்ஸ்டீன்த் சம் வெரி ஹை லெவலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே இதுலயும் இது வருதா? ஓகே ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ பேசிக் salary 16th sum ஹோல்ட் பண்ணிக்கிறேன். 17th sum பாருங்க. Miss Tutti has the following salary structure. Basic salary 15,000. So 15,000 na 15,000 into 12. Okay. அப்புறம் dearness allowance 5,000 per month not forming part of retirement benefits. So 5,000 into 12. அடுத்தது வந்து ஹாஸ்டல் அலவன்ஸ் 1000 per month. ஸோ 1000 per monthன்றது 1000 into 12. இவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க? Does not have any child. அப்போ இது பண்ண முடியாது fully taxable. Tiffin allowance 500 into 12. Transport allowance 200 into 12. இது ஃபுல்லா அலவன்சஸ் சரியா? ஃப்ரீ ரெஃப்ரெஷ்மெண்ட் இன் ஆஃபீஸ் ஒர்த் வந்து பர்குசைட். ஆஃபீஸ் ரிலேட்டடா இருந்தாலே என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸாம்ட். ஓகே. மொபைல் ஃபோன் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் பை த எம்ப்ளாயர் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ட். கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி ஒர்த் assumption is computer is utilized for the purpose of office and it is provided by the employer னு வச்சுக்கோங்க. it is வந்து nil. rent free accommodation என்ன சொல்றாங்கன்னா she has been provided a rent free accommodation owned by the employer in Kolkata. The house was allotted to her with effect from 1/5/2024 but she could occupy the same only from 1/6. allot பண்ணிருக்காங்க 1/5 ல இருந்து occupy பண்ணிருக்காங்க 6th 1/6/2024 ல இருந்து இது பண்ணுங்க. find her gross taxable income. இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா for the purpose of rent free accommodation நம்ம என்னெல்லாம் criteria எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா basic plus DA 1 அப்படின்னா forming part of retirement benefits ஞாபகம் வச்சுக்கோங்க. basic okay basic salary எடுத்துக்கணும். so 1,80,000 plus DA which is forming part of retirement benefits. so இங்க not forming part of retirement benefitsனால இங்க எடுத்துக்கலாம் சரியா? எடுத்துக்கலாம். அப்புறம் கமிஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இந்த சம்ல 15,000 per annum. போனஸ் இருக்கா? 20,000 per annum போனஸ். அப்புறம் any other taxable allowances என்னெல்லாம் taxable allowances இங்க? 1 டிஃபன் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே taxable allowances. 12,000 இது எல்லாமே சேர்த்தா 2,35,400. இந்த கால்குலேஷன் புரியுறதா? ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு ஸ்டெப் 1 என்னன்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் the salary for the purpose of salary breakup for the purpose of rent free accommodation RFA. okay என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு? பேசிக் பிளஸ் DA பிளஸ் கமிஷன் பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபீஸ் பிளஸ் எனி அதர் டாக்ஸபிள் அலவன்சஸ் பிளஸ் எனி அதர் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பெர்குசைட்ஸ். அப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ
see in கொல்கட்டான்னு சொல்றோம். ஓகே, கொல்கட்டானா வந்து இட்ஸ் மெட்ரோ மெட்ரோ சிட்டி. அண்ட் city in which accommodation is provided having population exceeding 40 lakhs as per census, having population exceeding 15 lakhs but not exceeding 40 lakhs is any other city. Accommodation வந்து is own employer, அப்ப இந்த கேட்டகரி. அப்பனா 40 lakhs exceed ஆகும்ல கல்கட்டா மெட்ரோ. So 10% of the salary for the period during which employee occupied the said accommodation. So 10% into 2,30,000 into ஏய் உங்க புக்லயே 10/12 இருக்கா? நான் இந்த சம்ம ரிப்பீட் பண்றேன் பாருங்க. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ப்ரொவிஷன்ஸ், இந்த பாட்டை மட்டும் தனியா எடுத்து போடுறேன். உங்க புக்குக்கும் என் புக்குக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கண்ணா. ஸோ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? First you have to find out the salary breakup for RFA. Okay, so the salary breakup for RFA goes like this. Basic salary, DA, forming part of benefits. ஆனா இந்த சம்ல not forming part of benefits ன்னு கொடுத்திருக்கான், அதனால நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா, இது கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் owned by the employer இருக்கிறதுனால இந்த clause applicable ஆகும்.
ஸோ 10% ஆஃப் தி salary ஃபார் அ பீரியட். அப்போ 12 மந்த்ஸ்க்கு இவ்வளோனா 10 மந்த்ஸ்க்கு எவ்வளோ, அதில் 10% அதில் வந்து 10% ஆஃப் கால்குலேஷன். நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆக்குபைடு வந்து 10 அவுட் ஆஃப் 12 மந்த்ஸ். அதனால கால்குலேஷன் எப்படி போடுதுன்னா 10% into 2,35,400 into 10/12. புரிஞ்சுதா? அஸ்வினி புரிஞ்சுதா? அஸ்வினி, வர்ஷிதா, மித்ரா, விஜயலக்ஷ்மி. ஓகே. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் இது பண்ணீங்கன்னா கிராஸ் salary கிடச்சிரும். இது வந்து டைப் 3 ப்ராப்ளம். நெக்ஸ்ட், குஷ்பு has the following salary details. விஜயலக்ஷ்மி சம் படிங்க கண்ணோ. ஓகே. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் தவிர மத்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கான்னு பாருங்க. 4 பேரும் சம்மு புக் வச்சிருக்கீங்களா எல்லாரும் கையில? மித்ரா, அஸ்வினி, வர்ஷிதா, புக்கு கையில இருக்கணும். என்னோட கிளாஸ் தைசன் புக்கை கையில வச்சுக்கோங்க. இந்த பார்ட் ஆஃப் இட் தவிர மத்ததெல்லாம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. ஈஸியா இருக்கா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு ரெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? அதானே நம்ம எப்பவுமே கால்குலேஷன் பண்ணுவோம். அது என்னெல்லாம் கால்குலேஷன்? பேசிக் பிளஸ் டிஏ 3000 இன்ட்டு 12. அப்புறம் கமிஷன் ஏதாவது இருக்கா? இல்ல. போனஸ் இருக்கா? இல்ல. ஃபீஸ் இருக்கா? எனி அதர் டாக்ஸபிள் அலவன்சஸ். என்னெல்லாம் டாக்ஸபிள் அலவன்சஸ்? 5000 இன்ட்டு 12. இது அகாடமிக் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் அலவன்ஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 1,17,600. இந்த ஸ்டெப்பு புரியுதா? இப்போ எல்லாருக்கும் புரியுதா? 4 பேருக்கும் இந்த இந்த பர்டிகுலர் 1,17,600 அரைவ் பண்ணது? She has been provided she has been provided with a rent-free accommodation in Purlia. On 7th, 1st of July 2024, she was posted to Calcutta. A new house was further allotted to her on the same date. ஓகேவா? ஒரே நாள்லயே 2 வீடு வந்து allocate பண்றாங்க. But she surrendered her Purlia house only on 31/12/2024. Purlia house எப்ப சரண்டர் பண்றா? 31/12/2024. அப்பனா நல்லா பார்த்துக்கோங்க.
Rent paid by employer for Purlia house வந்து 500 per month. But Kolkata house is owned by the employer. 4 different circumstances. புர்லியா வந்திருக்கு, கல்கட்டா வந்திருக்கு, அப்புறம் புர்லியா வந்து அவ ஸ்கிராச்ல இருந்தே ஆக்குபை பண்ணியிருக்கா. ஒரே நாள்லயே 2 அலோகேஷன் நடந்திருக்கு. ஃபைனலா புர்லியாவோடது வந்து 31/12. சி ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் பத்தி கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் புர்லியால தான் வந்து அவ தங்கின்னு இருக்கா. ஓகே, ஜூலை மாசம் திடீர்னு அவளை கொல்கட்டா மூவ் பண்ணிட்டாங்க. புர்லியானா எங்க இருக்கு சொல்லுங்க? சி வெஸ்ட் பெங்கால்குள்ளேயே புர்லியா ஒரு இடம், கொல்கட்டா ஒரு இடம். புரியுதா? ஓகேவா? புர்லியா ஒரு இடம், கொல்கட்டா ஒரு இடம். புர்லியாவை வந்து இப்போ நம்மளோட நார்மல் கால்குலேஷனே எப்படி இருக்கும்னா ஏப்ரல் டு நெக்ஸ்ட் மார்ச் அப்படிதானே இருக்கும். இப்போ லெட்ஸ் சே ஏப்ரல்ல எங்க தங்கிட்டு இருக்கா அவ? புர்லியா. ஸோ 14லேருந்து சரியா 36 வரைக்கும் புர்லியா தான். அப்போ நம்மளோட இது ரூல்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் என்ன சொல்றதுன்னா 10% ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இன்டூ 3/12. ஓகேவா? ஸோ 3/12ன்றது என்னன்னா 4th month, 5th month, 6th month 3 மாசம் ஆர் ரெண்ட் பெய்ட் பை த எம்ப்ளாயர். புர்லியாக்கு எவ்வளவு பே பண்றா? 500. 3 மாசத்துக்கு எவ்வளவு? 1500. விச் எவர் இஸ் லோயர். அப்போ 1,17,000 into 3/12 into 10%. இது or 1,500 whichever is lower. ஓகேவா? ரெண்டுத்துல எது லோ? 1,500. ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணலாம். இப்ப புர்லியா புரிஞ்சுதா? அடுத்தது நல்லா பாத்துக்கோங்க. 17ல அவளுக்கு கொல்கட்டா பண்றாங்களா, அன்னைக்கே வந்து நியூ ஹவுஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்பனா ஆனா எப்ப அவ புர்லியா வந்து வெக்கேட் பண்றா? 31/12/2024. கரெக்டா? அப்போ 17/2024ல இருந்து 39/2024 வரைக்கும் she has both the houses. கரெக்டா? இது புரியுதா? 17/2024ல இருந்து இது 39 வராது. சாரி, 30/12 மாத்திக்கோங்க. 39 இல்ல, 30/12. ஒரு நிமிஷம்னா இங்க ஏதோ ரியலிஸ்டிக் அசம்ஷன் பண்ணிருக்காங்க கண்ணா. ஆஃப்டர் 90 days வேல்யூ ஆஃப் போத் த ஹவுசஸ் ஷால் பி கன்சிடர்டு. Since Miss Kushi has been transferred from Purlia to Kolkata and she is provided with an accommodation at Kolkata also, the value of purchase should be taken for only one such house having lower value for a period not exceeding 90 days. Sure.
She has both the houses. Since has been transferred, she is provided with an accommodation taken only in one search, having lower value of period, not exceeding 90 days. A new house further allotted to her on the same date, but she surrendered her Purlia house only on 31/12/2024. Rent paid by employer for Purlia houses rupees 500 per month, while Calcutta houses owned. அதை செக் பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், ஓகேவா? பட் அதர் ப்ரொவிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தரவு தானே இல்ல? பேசிக், டிஏ, அகாடமிக் டெவலப்மெண்ட்ஸ், இது salary for the purpose of rent free accommodation வந்து கால்குலேஷன் வந்து இப்படி தான் பண்ணும், ஓகேவா? இது மட்டும் செக் பண்றேன். எனக்கு ஏதோ ஒரு டீடைல் மிஸ் ஆன மாதிரி இருக்கு, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். illustration 19 illustration 19 மண்டே கிளாஸ்ல எடுக்கிறேன். illustration 19 ஓகே, 20 மண்டே கிளாஸ்ல எடுக்கிறேன். இது அவங்க வந்துட்டோம். valuation of insurance premium payable by the employer. See, as per section 17 subsection 2(5), following sums payable by an employer shall be a taxable perquisites in the hands of all the employees, whether it is paid directly or through a fund, to effect an assurance on the life of the assessee or to effect a contract for an annuity. உண்மையில இப்ப எனி சம்ஸ் வந்து எம்ப்ளாயர் வந்து பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், த்ரூ த்ரூ த ஃபண்ட் மூலமா பே பண்றாங்க. ஆர்பிஎஃப்யும் சூப்பர் அன்வேஷன் ஃபண்டையும் விட்டுருங்க, அதை தவிர பே பண்ற ஃபண்ட் எல்லாமே டாக்ஸபிள், அவ்வளவுதான். இதுக்கு வந்து 80C வந்து உங்க வீட்ல வந்து ஃபாதர்ஸ் ஆர் பிரதர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, ஒர்க்கிங்னா 80C அவங்க ஏதாவது எல்ஐசி பிரீமியம் டிடக்ஷனா வந்து பண்றாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஓகே, மேம் சொன்னாங்க இந்த மாதிரி 80C ஆப்டட் ஃபார் ஓல்ட் ரெஜிமா இருந்ததுன்னா எல்ஐசி பிரீமியம் வந்து ரிடக்ஷனா ஆப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு ஜஸ்ட் சும்மா கேட்டு பாருங்க, இது அவைல் பண்ணிக்கலாம். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இப்ப வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்னதுடா? நம்ம படிச்சோமே லால. கரெக்டா? சி, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது வந்து கம்பெனியே டைரக்டர்ஸ் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்கறதா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர், ஓகேவா? சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து பயங்கரமான இன்டெலிஜென்ட் பிரில்லியண்டா இருக்கான், அவன் இஸ் ஆடிங் அ கிரேட் வேல்யூ டு த growth ஆஃப் த கம்பெனினா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து
குடுப்பாங்க, which will motivate the employees to work still more harder. Okay, they are basically in tax language ல சொல்லணும்னா they are type of equity compensation that companies give to their employees or directors in exchange for their contributions. They are often issued at a discount to the market price. See, வெளியில வந்து இப்போ let's take an example. ஏதாவது இது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமாடா வஷிதா உங்களுக்கு? பேட்டன்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம்? இப்போ வந்து சரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கவா? எல்என்டி, ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். எல்என்டில ஒரு சூப்பரா ஒரு ஐடியா வச்சு ஒரு டைரக்டர் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணி அந்த ஐடியா வச்சு எல்என்டி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எல்என்டி வந்து ஹெட் என்ன பண்ணுவாருன்னா, ஓ திஸ் கை இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி வெல், மித்ரா இஸ் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி வெல், வஷிதா வந்து செம்மையா யோசிச்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நம்ம மித்ரா நல்லா யோசிச்சு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அஸ்வினி வந்து அஸ்வினியோட ஐடியாலனால நான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்ற போது யூஆர் ஆல் டேரக்டர்ஸ். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்என்டி ஷேர் 4000 ரூபாய் வெளியில ரன் ஆயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு வந்து 1500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க, 100 ஷேர் எடுத்துக்கோங்க ஆஸ் அ பார்ட் ஆஃப் மோட்டிவேஷனு. நீங்க 100 ஷேர் எடுத்துட்டு இதை நீங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் கம்பெனி க்ரோ ஆக 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 சூப்பரா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். புரியுதா? இந்த டவுட் இருக்கா? அஸ்வினி, மித்ரா, வஷிதா, ஜெயலட்சுமி, இந்த டவுட் இருக்கா? இதான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல வந்து செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956 என்ன சொல்றதுன்னா, செக்யூரிட்டிஸ், இது வந்து என்ன சொல்லுவாங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். So shares, scrips, stocks, bonds, debentures, debenture stocks or other marketable securities of a like nature in or of a incorporated company or other body corporate. So derivative units or other instrument issued by a collective investment scheme to the investors in such schemes, or security receipt as defined in section 2SG ZG of the securitization and reconstruction of financial assets and enforcement of securities interest. இதெல்லாம் வேண்டாம், சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஸ்வெட் equity shares are basically shares which are given to the directors as a part of motivation for granting a very good idea for the growth of the company, to convey it in a very layman language. இதை வந்து எப்படி வேல்யூவேஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செக்யூரிட்டி இதை வந்து எப்படி பண்றாங்க, they are considered as a perquisites in the hands of employee only if it's transferred after 2009, or if it's transferred by the employee directly or indirectly, or if it's transferred free of cost at concessional rate. இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் இது ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரை பர்குசைட்டா இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயில கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எப்படி நடத்துவாங்கன்னா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஸ்பெசிஃபைடு ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர் லெஸ் அமௌண்ட் ரெக்வயர்ட் ஃப்ரம் தி அசஸி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் செக்யூரிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் கீழே வருது, அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சி கிராண்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டு இட்ஸ் எம்ப்ளாயர். ஃபர்ஸ்ட் 1000 ஷேர் கொடுக்குறோம் ஒரு எம்ப்ளாயருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன்றதுனால, at a predetermined rate of ஒரு ஷேர் வந்து 50 ரூபா with date of vesting of the option being an exercise period வந்து, see அவனுக்கு ரைட் கொடுக்குறான், நான் உனக்கு 100 ஷேர் கொடுக்குறேன், ஓகேவா, நீ எக்ஸசைஸ் பண்ற பீரியட் வந்து 2020லேருந்து 31st மார்ச், அந்த 5 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு நீ என்னிலேருந்து ரைட் எடுத்துக்கலாம்னா 2020லேருந்து ரைட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவரும் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாரு. ஆப்ஷன்னா ரைட் டு யூஸ் தான் ஆப்ஷன். ஓகே, not buying of share is not an option. Right to avail the buying of share is the option. So fair market value கொடுத்துருக்காங்க 2019, 2020, அப்புறம் 31 எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி taxable இது வாங்கும், ரொம்ப ஈஸி. FMV of the shares on which option is exercised அப்படின்னா மொத்தமா வந்து அந்த எண்டிங் இருக்கு பாத்தீங்களா, 31/3/2024ல வந்து அந்த எண்டிங் வேல்யூ இருக்குல்ல, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த ரேட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம 31st மார்ச் 2024ல தானே கேட்குறோம், அவன் வந்து எக்ஸசைஸ் பண்றான். அப்போ எண்டிங் அதோட என்ன 440, அப்போ ஒரு ஷேர் 440, 100 ஷேர்ஸ் எவ்வளோ, 44,000 ரூபாய்.
அமௌண்ட் ஆக்சுவலி பெய்ட் பை an assessee in respect of such as எவ்வளோ ஆல்ரெடி அவன் எவ்வளோ பே பண்ணிடுறான் into the employer granting the option to apply the making right and then there was one predetermined price of 50 per share அவன் ஆல்ரெடி வந்து பெய்ட் பை அசஸியா இப்போ ஒரு ஷேருக்கு 50 ரூபானா 100 ஷேருக்கு எவ்வளோ 5000 அது போக 39,000 தான் இட்ஸ் கன்சிடர் அ வேல்யூ ஆஃப் பெர்கோசைட்ஸ் புரிஞ்சுதா இந்த சம்ம நிதானம் படிச்சு பாருங்க அதான் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே நான் இதோட கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து இந்த சம் பார்த்துருக்கோம் சாரி ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் இந்த சம் பார்த்தோம் அப்புறம் எக்ஸம்டட் பர்கசைட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் மற்றதெல்லாம் ரீகேப் பண்ணினோம் ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா இல்லஸ்ட்ரேஷன் 17 ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க இல்லஸ்ட்ரேஷன் 16 சாரி 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 ஆமாம் இல்லஸ்ட்ரேஷன் 15ல வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் தவிர மற்றதெல்லாம் அழகாக நீங்கள் இதில் போட்டுடலாம் ஓகேவா அந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இல்லஸ்ட்ரேஷன் 17 ஹோம்ஒர்க்கு அப்புறம் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் நல்லா படிச்சுடுங்க இல்லஸ்ட்ரேஷன் 20 வந்து ஹோம்ஒர்க் அவ்வளோதான் டுடேஸ் ஹோம்ஒர்க் வந்து அஸ்வினி புரியுறதா அஸ்வினி உங்களுக்கு மித்ரா விஜயலக்ஷ்மி வர்ஷிதா கொஞ்சம் பர்க்கசைட் வந்து படிங்க கடகடன் படிக்காதீங்க ஏன்னா நிறைய இருக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனோட ப்ரொவிஷன் நான் சொன்ன ப்ரொவிஷன் மட்டும் பாருங்க இந்த ஓன்டு பை இருக்குல்ல எம்ப்ளாயர் அது மட்டும் அண்ட் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் மீனிங்கோட படிச்சிருங்க அந்த ஃபார்மேட் அவ்வளோதான் பட் பர்கோசைட்ஸ் எக்ஸம்டட் பர்கோசைட்ஸ் இருக்குல்ல அதை நல்லா கோத்ரூ பண்ணிடுங்க குட் டுடே ஹோம்ஒர்க் ஸோ கம்ப்ளீட் டில் அபோவ் ஓகே கண்ணா தேங்க்யூ ஸோ மச் மித்ரா தேங்க்யூ வஷிதா தேங்க்யூ விஜயலக்ஷ்மி தேங்க்யூ அஸ்வினி தேங்க்யூ தேங்க்யூ ஆ